ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரே மாதிரி மட்டன் குழம்பு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சா? வேக வச்சு குழம்பு வைக்கிற அளவுக்கு டைம் இல்லையா? கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மட்டன் குருமா ஸ்டைலில் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை பண்ணுறதுக்கு 3/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஜாரில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, பூண்டு, 3 பச்சை மிளகா, 2 வெங்காயம், இது கூடவே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூடவே அரைச்சி ஊற்றுறதுக்காக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஒரு 6-7 முந்திரியும் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த முந்திரியும் கசகசாவும் ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு அரைக்கும் போது ஈஸியாக அரைப்படும். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியும் வதங்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும், இல்லைனா கொஞ்சமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் இது வந்து மிக்ஸி தான், கொழுப்பு, ஈரல் எல்லாமே கலந்து தான் வாங்கியிருக்கேன். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் நமக்கு மட்டன் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இது கூட நான் காரத்துக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா கூடவே நல்லா குக் ஆகிடுச்சு மட்டனு. இது கூட ஜார் வாஷ் பண்ண தண்ணியும் சேர்த்துட்டு கூடவே நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இதை நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாகவும் இருக்குது, அதனால 2 பச்சை மிளகாயும் சேர்த்து குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடுறேன். இப்போது நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், அப்புறம் முந்திரி, கசகசா, இது கூடவே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்துக்கிறேன். நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நமக்கு குக்கரும் விசில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து மட்டனை பச்சையாக போட்டதால் ஒரு 4 to 5 விசில் வச்சுக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் நல்லாவே தண்ணியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும், அந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. தேங்காய் ஊற்றின குழம்பு எப்பவுமே கொஞ்சம் நேரத்தில் கெட்டியாக ஆரம்பிச்சிடும், அதனால் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கன்சிஸ்டன்சியை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காயோட வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கிட்டோம். உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமேட்டா கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட குருமா ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சாதத்தை விட இட்லி, தோசைக்கு இது அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.